Hi students, welcome to our academy. இப்போ நம்ம இந்த 20 நிமிட வீடியோக்கல்ல அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து வரலாறுல ஃபர்ஸ்ட் 2-3 டாபிக் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் ரொம்ப முக்கியமான டாபிக். ரெண்டாவது வேதகால நாகரிகம், அடுத்து சமணம் பூத்தம். ஓகே, இது 2-3 டாபிக்கையும் பார்க்க போறோம். 20 நிமிடங்கள்ல வேகமாகவும் நம்ம ஆங்கிலத்திலேயே நம்ம பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எழுதிக்கோங்க. நம்ம விஷயங்கள் முக்கியமான விஷயங்களை நான் எழுதி போட்டுருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் சிந்து வெளி நாகரிகம், அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. இது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் இந்தியாவோட இந்திய நாகரிகத்தின் முதுகெலும்பு அப்படி சொல்லுவாங்க. இந்தியாவில் தோன்றிய முதல் நாகரிகம் சொல்றாங்க. இந்தியாவின் முதல் நகர நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது கிராம நாகரிகம் கிடையாது, நகர நாகரிகம். சரி, இது எந்த வருஷம் சார் இந்த நாகரிகம் இருந்தது அப்படின்னு நாகரிகம்னாலே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிராம மக்கள் இதெல்லாம் ஒண்ணா ரொம்ப செழிப்பான காலத்துல வாழ்ந்திருக்காங்க. அப்ப எந்த வருஷம் சார் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா கிமு சொன்னாலும் ஓகே, அல்லது பொது ஆண்டுக்கு முன்பு அப்படி சொன்னாலும் ஓகே. அதாவது இங்கிலீஷ்ல பிஃபோர் காமன் எரா அப்படி சொன்னாலும் ஓகே. எப்ப இருந்து எப்போ வரைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா 3300 இருந்து 1700 வரைக்கும். ஓகேங்களா, இந்த இயர் தான் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய சிந்து சமவெளி நாகரிகம் வந்து தோன்றியது. ஓகே, இது 6th புக் ஒரு மாதிரி இருக்கும், 9th புக் ஒரு மாதிரி இருக்கும், 11th புக் ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, இயர் இதை ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே, இது எந்த பகுதியில் இவங்க வந்து இந்த நாகரிகம் செழித்து காணப்பட்டது அப்படின்னா பேர்லே இருக்குது, சிந்து வெளி. ஓகேங்களா, அப்போ இந்தியா மேப் இதுதான் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட இந்தியா பாகிஸ்தான் எல்லாம் சேர்ந்து இங்க சிந்து நதி ஆர்ஜின் ஆகி ஜம்மு காஷ்மீர் பாஞ்சி பாகிஸ்தான் முழுவதும் பாஞ்சி கடைசியா கராச்சி பக்கத்தில் இங்க இடத்துல வந்து மெர்ஜ் ஆகும். ஓகே, வங்காள விரிகுடா சரி அரபிக்கடல மெர்ஜ் ஆகும். இதுதான் சிந்து நதி. இந்த சிந்து நதிக்கு நிறைய கிளை நதிகள் இருக்கும். இந்த கிளை நதிகளையும் பாயக்கூடிய ஒரு சில ஊர்கள் தான் பார்த்துட்டீங்கன்னா இந்த சிந்து வெளி நாகரிகம் அப்படி சொல்றாங்க. அப்ப என்ன ஊர்கள் இருந்தது பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பெரிய நகரங்கள் இருந்தது. 6 பெரிய நகரங்கள். என்ன நகரங்கள் தான் இப்ப பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நகரம் அப்படி சொல்றாங்க. இதுதான் வந்து முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட நகரமும் கூட. என்ன நகரம் அப்படி பார்த்தீங்கன்னா ஹரப்பா. ஓகேங்களா, இந்த ஹரப்பா நகரம் தான் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட நகரம். இதுதான் வந்து ஓரளவுக்கு ஒரு முக்கியமான நகரம். இது எந்த நதிக்கரையோரம் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ராவி நதிக்கரையோரம் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து ரெண்டாவது என்ன ஒரு முக்கியமான நதிக்கரைன்னா ஒரு சினிமா பாடலே இந்த ஊர் சரி இந்த ஊர் பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மொஹன்ஜாதாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. மொஹன்ஜாதாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இது வந்து சிந்து நதிக்கரையோரம் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான இது. மொஹன்ஜாதாரோ அப்படின்னா என்ன மீனிங் அப்படி பார்த்தீங்கன்னா இடிகாடுகளின் மேடு அப்படின்னே சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு நகரம் ஹரப்பா, மொஹன்ஜாதாரோ. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு நகரம் எங்க இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா லோத்தல், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த ரெண்டும் பாகிஸ்தான் இந்த ரெண்டும் பாகிஸ்தான் தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா லோத்தல் இந்தியாவில் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி லோத்தல். இது ஒரு துறைமுக நகரம். எழுதி வச்சுக்கோ, முக்கியமான கேள்வி கேட்பாங்க. துறைமுக நகரம். அடுத்து வேற நகரம் இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா ராக்கி ஹரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஹரியானால இருக்குது. வேற நகரம் முக்கியமான நகரம் அப்படி பார்த்தீங்கன்னா தோலவீரா, அதுவும் குஜராத்தில் தான் இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமானது ராஜஸ்தான்லப்பா காலிபங்கன். ஓகே, ராஜஸ்தான்ல காலிபங்கன், இது வந்து ராஜஸ்தான். ஓகே, இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான நகரங்கள் அப்படி சொல்லிட்டு 6 சின்ன நகரங்கள் எவ்வளவோ இருக்குது. ஓகே, இதெல்லாம் முக்கியமான நகரங்கள். இதுக்கு முன்னாடி வேற என்ன விஷயங்கள் பார்க்கணும் இந்த சிந்து நகரத்துல எல்லைகள் பார்க்கணும். ஓகேங்களா, கிழக்கு எல்லை எது, மேற்கு எல்லை எது, தெற்கு எல்லை எது, வடக்கு எல்லை எது, இது ரொம்ப முக்கியமானது. ஓகே, இப்போ கிழக்கு எல்லை அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிந்து வெளி நாகரிகம் வந்து மேப் படி அடிப்படை பார்த்தீங்கன்னா இங்க வரைக்கும் பரவி இருக்கும். ஓகேங்களா, இங்க வரைக்கும் இந்த இடம் ஃபுல்லா பரவி இவ்வளவு இடம் வந்து. அப்ப கிழக்கு பகுதி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆலம்கீர்பூர் வரைக்கும் இருக்கும். ஓகே, கிழக்கு எல்லை வந்து ஆலம்கீர்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, மேற்கு எல்லை எங்க அப்படி பார்த்தீங்கன்னா சட்கா ஜண்டர் அப்படி சொல்லுவாங்க. கொஞ்சம் பாகிஸ்தானுடைய மேற்கு எல்லை பகுதி சட்கா ஜண்டர். ஓகேங்களா, அடுத்து தெற்கு பகுதி நம்மளுடைய மகாராஷ்டிரா பக்கத்துல தைமாபாத் அப்படிங்கிற ஒரு பகுதியில இருக்கும். ஓகேங்களா, வடக்கு எல்லை அப்படி பார்த்தீங்கன்னா ஷார்டுகை. வடக்கு எல்லை அப்படி பார்த்தீங்கன்னா ஷார்டுகை. ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருக்கக்கூடிய 4 எல்லைகள். கிழக்கு அதாவது ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், நார்த், இந்த 4 எல்லைகளை படிச்சு இந்த 4 எல்லைகள் தான் இவ்வளவு இது பரவி இருக்குது. இயர் படிச்சுக்கணும். இது ஒரு நகர நாகரிகம், இந்திய நகரத்தின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ இங்க இருந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப செல்வ செழிப்போட வாழ்ந்தாங்க. அடுக்குமாடி குடியிருப்புல வாழ்ந்தாங்க. சுட்ட செங்கலால் கட்டப்பட்ட வீடுகள் இருந்தது. ஒவ்வொரு வீட்டிலையும் பாதாள சாக்கடை வசதி இருந்தது. ஒவ்வொரு வீட்டிலையும் கழிவறை வசதி இருந்தது. ஊருக்குன்னு பொதுவாக ஒரு பெருங்குளம் காணப்பட்டது. முக்கியமானது பெருங்குளம் காணப்பட்டது. அந்த ஊர்ல பஞ்சம் ஏற்பட்டால் பஞ்சத்தை தவிர்ப்பதற்காக பெரிய தானிய களஞ்சியம் காணப்பட்டது. ஓகே, ரொம்ப முக்கியமானது. வேற என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா இங்க எப்படி வந்து வேளாண்மை பண்ணாங்க. வேளாண்மையில என்ன விஷயம் பண்ணாங்க அப்படின்னா முதன்மை பயிர் அப்படி சொல்றாங்க. பிரைமரி கிராப் அப்படி சொல்றாங்க. அது என்ன அப்படிப்பட்ட முதன்மை பயிர் என்ன பார்த்தீங்கன்னா கோதுமை தான் முதன்மை பயிராக இருக்குது. ஓகேங்களா, சரி ரைட். அப்புறம் என்ன வகையான பயிரிடுதல் முறையை ஃபாலோ பண்ணாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இரட்டை பயிரிடுதல் முறையை ஃபாலோ பண்ணாங்க. என்ன வகையான பயிரிடுதல்? இரட்டை பயிரிடுதல் முறையை ஃபாலோ பண்ணாங்க. ரைட், ஓகே, இரட்டை பயிரிடுதல் இது முடிஞ்சது. அதுக்கு அடுத்து வேற என்ன வேளாண்மையில பருத்தி இருந்தது, பார்லி இருந்தது, நெல்லு கூட விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. ரைட், இது வேளாண்மை பத்தி. அடுத்து அந்த மக்களோட
மக்களுடைய மத நம்பிக்கை எப்படி இருந்தது? அந்த மக்கள் வந்து கடவுள் வழிபாடு கண்டிப்பா இருந்தது. ஆனா கோவில் என்பதற்கான சான்றிதழ் கிடையாது. இயற்கை இருக்கக்கூடிய இயற்கை விஷயங்கள் தான் வந்து சாமியா கும்பிட்டாங்க. அதாவது மரம், பாம்பு, பறவைகள், விலங்குகள் இதெல்லாம் சாமியா கும்பிட்டாங்க. ஓகேங்களா? அப்புறம் மொகஞ்சந்தரம் 2 முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சது. என்ன எவிடன்ஸ் அப்படி பார்த்தா மொகஞ்சந்தரம், அந்த ஊர் பேர் முக்கியம். ஓகே, அந்த ஊர்ல 2 முக்கியமான எவிடன்ஸ். என்னது? ஒன்று பூசாரி அரசனோட சிலை, இன்னொரு நடன மங்கையோட சிலை கிடைச்சிருந்தது. வேற என்ன அப்படின்னா சிந்துவெளி மக்களுடைய எழுத்து முறை என்னவா இருந்தது? ஓகே, சிந்துவெளி மக்களுடைய எழுத்து முறை என்னவா இருந்தது? எழுத்து முறை அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களுடைய எழுத்து முறை வலதிலிருந்து இடதுபுறமாகவும், பின்பு இடதிலிருந்து வலதுபுறமாகவும், பின்பு வலதிலிருந்து இடதுமுறை, இந்த மாதிரி சிக்ஸாக எழுதி இருந்தாங்க. இந்த எழுத்து முறைக்கு என்ன பெயர் வைக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா சித்திர எழுத்து முறை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. ஏன் சார் இந்த மாதிரி பேர் அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த எழுத்து எல்லாமே ஒரு மாதிரி டிராயிங் மாதிரி, டயக்ராம் மாதிரி இருக்கும். ஓகே, சித்திர எழுத்து முறை, அதுதான் வந்து இந்த எழுத்து முறைகளுடைய பெயர். ஓகே, ரைட். வேற என்னதான் விஷயங்கள் இருக்குது அப்படி பார்த்தா சிந்துவெளி நாகரிக மக்கள் அணிகலன்கள். ஓகே, அணிகலன்கள் நிறைய அணிஞ்சிருந்தாங்க. அதுக்கு எவிடன்ஸ் கிடைச்சது. புதைக்கும் பழக்கம் இருந்தது. இது எல்லாமே இருந்தது. ஓகே, வேளாண்மை பார்த்தாச்சு. நகரம் பெரிய பெரிய தானிய களஞ்சியம் இருந்தது. அது ராக்கிகிரி அப்படிங்கிற பிளேஸ்ல மிகப்பெரிய தானிய களஞ்சியம் காணப்பட்டதற்கான எவிடன்ஸ் கிடைச்சது. ரைட். அடுத்து அந்த மக்களுடைய மிகச்சிறிய அளவீடு என்னது அப்படின்னு கேட்பாங்க. மிகச்சிறிய அளவீடு அப்படின்னா 13.63 கிராம் தான் அந்த காலத்து மக்களுடைய மிகச்சிறிய எடை அளவீடு. எல்லாமே சுண்ணாம்புனால தான் செஞ்சிருப்பாங்க. ஓகேவா? இந்த ரொம்ப இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன பாயிண்ட்னா, இந்த கால மக்கள் யாருமே பார்த்தீங்கன்னா இரும்புங்கிற ஒரு மெட்டல் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஓகே, இந்த கால மக்கள் தெரிஞ்சிருந்த ஒரே உலோகம் செம்பு உலோகம் மட்டும்தான். அதனால தான் இது ஒரு செம்பு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற எந்த உலோகம் அவங்களுக்கு தெரியாது. ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது அப்புறம் 1 இன்ச்சு அப்படின்னா அந்த காலத்தில் பார்த்துக்கிட்டீங்கன்னா 1.75 சென்டிமீட்டர் அளவு தான் 1 இன்ச்சு அப்படின்னு அந்த அளவுக்கு வச்சு சொல்லி வச்சிருந்தாங்க. ரைட்டுங்களா? 13.63 கிராம் 1 inch is equal to 1.75 சென்டிமீட்டர் அப்படிங்கிற ஒரு அளவா இருக்கிறாங்க. ரைட். இப்போ அடுத்த கட்டமா வேற என்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிந்துவெளி நாகரிக மக்கள் அவங்களுடைய மருத்துவ தேவைக்காக கட்டிது என்ற மீன் வகையை வந்து வச்சிருந்தாங்க. அடுத்து மாடுகளை என்ன சொல்லி கூப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெபு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய இந்த வர்த்தகத்திற்காக, ஓகேங்களா, இங்க இருந்து பொருட்களை வாங்கி அங்க வைக்கிறது, அங்க இருந்து பொருட்களை வாங்கி இங்க வைக்கிறதுக்காக அவங்க என்ன பயன்படுத்தினாங்கன்னா முத்திரைகளை பயன்படுத்தினாங்க. ஓகேங்களா? பண்டமாற்று முறைகளும் பயன்படுத்தினாங்க. இன்னொரு இடத்துல முத்திரைகளையும் பயன்படுத்தினாங்க. இவ்வளவுதான். ஓகே, இந்த அளவுக்கு செழிப்பா இருந்தக்கூடிய இவ்வளவு பெரிய நாகரிகம் எப்படி அழிஞ்சது? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. என்ன அப்படின்னா, இவ்வளவு பெரிய நாகரிகம் எப்படி அழிஞ்சது? நிறைய கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. நிறைய கருத்துக்கள் ரொம்ப நம்பக்கூடிய ஒரு கருத்துக்கள்னா அந்நிய படையெடுப்பு, அதாவது ஆரியர்களுடைய படையெடுப்பு. அந்த டாபிக் நம்ம வந்து வேத காலமா பார்க்கிறோம். ஓகே, அப்ப ஈரான் ஈராக் பகுதியிலிருந்து ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டே ஆரியர்கள் வந்து சிந்துவெளி நாகரிக மக்களை அடிச்சு விரட்டி விட்டுருக்கலாம். அப்படின்னா அழிச்சிட்டு இவங்க அந்த பகுதியை ஆக்கிபை பண்ணிருக்கலாம். இது ஒரு எவிடன்ஸ் சொல்றாங்க. அப்புறம் வந்து டிசாஸ்டர் ஏதாவது வந்திருக்கலாம், அப்படி பெரிய கொள்ளை நோய் வந்திருக்கலாம். அடுத்து வந்து அந்த ஆறு முழுவதுமாக வற்றி போயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஆறு ரொம்ப வெள்ளமா போய் எல்லா நகரங்களையும் அழிந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய எவிடன்ஸ் மூலமாக இந்த சிந்துவெளி நாகரிகம் அழிந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இப்போ அடுத்த டாபிக் நம்ம வேத காலம், புத்த மதம், சமண மதம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதே வீடியோல எடுத்து பார்க்க போறது பார்த்தீங்கன்னா வேதகாலம். ஓகே, வேதகாலம் என்பது சிந்துவெளி நாகரிகத்துடைய முடிவு தான் வேதகாலத்துடைய தொடக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த வேதகாலத்துல நம்ம யாரை பத்தி படிக்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஆரியர்களை பத்தி படிக்க போறோம். வேதகாலத்துல யாரை பத்தி படிக்க போறோம்? ஆரியர்களை பத்தி படிக்க போறோம். இந்த ஆரியர்கள் அப்படி யாரு அப்படி பார்த்தீங்கன்னா ஈரானியராக பகுதியில் மாடு மேய்ச்சிட்டு இந்தியா வந்தவர்கள் தான் சொல்றாங்க. ஓகே, அப்ப இந்த வேதகாலத்தை வந்து 2 டாபிக்கா பிரிக்கலாம். ஓகேங்களா? இந்த வேதகாலத்தை 2ஆ பிரிக்கலாம். என்ன சொல்றாங்க? முந்தைய வேத காலம், இன்னொன்னு பிந்தைய வேத காலம் அப்படி சொல்றாங்க. ஓகேதா? முந்தைய வேத காலம், பிந்தைய வேத காலம். இது என்ன சொல்றாங்க? பொது ஆண்டுக்கு முன்பு 1500 இருந்து 1000 வருஷம் வரைக்கும். ஓகேங்களா? எந்தது? முந்தைய வேத காலம். இது பார்த்துட்டீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன்பு 1000 இருந்து 600 வருஷம் வரைக்கும். ஓகே, இதுதான் வந்து முந்தைய வேத காலம், பிந்தைய வேத காலம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப முந்தைய வேத காலத்துல மக்கள் எப்படி இருந்தா ரொம்ப நல்ல மக்களா இருந்தாங்க. ஜாதிய பாகுபாடு எதுவும் இருக்காது, மிகப்பெரிய மத நம்பிக்கை மூட நம்பிக்கை எதுவுமே இருக்காது, நல்லா வாழ்ந்தாங்க. இங்க எப்படி வாழ்ந்தாங்க? ரொம்ப மோசமான வாழ்க்கை. அதுதான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு சில விஷயம் கதையா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் முந்தைய வேத கால மக்கள் எங்க வாழ்ந்தாங்க, எந்த பகுதியில் வாழ்ந்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க மெயினா இனிஷியலா வாழும் பொழுது சிந்துவெளி மக்களை விரட்டி விட்டு அந்த பகுதி, அதாவது சிந்து நதிக்கரையோர பகுதிகளில் தான், அந்த பஞ்சாப், ஹரியானா, பாகிஸ்தான் பகுதிகளில் தான் ஃபர்ஸ்ட் வாழ்ந்தாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிந்தைய வேத காலத்தில் அவங்க எங்க வாழ்ந்தாங்க? கங்கா, யமுனா, இந்த ரிவர், ஓகே, இந்த ரெண்டு ரிவர் பாயக்கூடிய உத்தரப்பிரதேச, பீகார் இந்த பகுதியில் அவங்க அதிகமாக வாழ்ந்தாங்க. புரியுதா? அப்ப இங்க இந்த சிந்து நதி பாயக்கூடிய ஏரியா, இங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய கங்கை நதி பாயக்கூடிய ஏரியா. ஓகே, ஏரியா வைஸ் டிஃபரன்ஸ் ஆகுது. வேற என்ன விஷயம் அப்படின்னா, இந்த வேதம் அப்படி சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா மந்திரங்கள் ஞாபகம். அப்போ மொத்தம் எத்தனை வேதங்கள் இருக்கு? 4 வேதங்கள் இருக்கு. என்ன வேதங்கள்லாம் அப்படி பாத்தீங்கன்னா ரிக், அடுத்து யசூர், சாம,
அதர்வா. ஓகேங்களா? மொத்தம் 4 வேதங்கள் இருக்கு. என்னதான்? ரிக், யசூர், சாம, அதர்வா. இந்த 4 வேதங்கள் இருக்கு. இது 4 வேதங்கள்ல ரிக் வேதம் அப்படிங்கிறது என்ன அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா முந்தைய வேத காலத்தை சேர்ந்தது. கேள்வி கேட்பாங்க. ரிக் வேதம் முந்தைய வேத காலத்தை சேர்ந்தது. யசூர், சாம, அதர்வா வேதம் இது எல்லாமே பிந்தைய வேத காலத்தை சேர்ந்தது. முந்தைய வேத காலத்தை சேர்ந்தது ரிக், பிந்தைய வேத காலத்தை சேர்ந்தது வந்து யசூர், சாம, அதர்வா. இந்த 3 பாயிண்ட் பிந்தைய வேத காலத்தை சேர்ந்தது. ஓகேங்களா? இவ்வளவுதான் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய வேத காலத்துல 4 வேதங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ரைட். இதுக்கு அடுத்து வேற என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த முந்தைய வேத காலங்களையும் பிந்தைய வேத காலங்களையும் என்ன வகையான விஷயங்கள் இருக்குன்னா சபா, சமிதி இந்த 2 முக்கியமான விஷயம். சபா, சமிதி இந்த 2 முக்கியமானது. ஓகே. சபா, சமிதி அப்படின்னா சபா அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சபா. ஓகேங்களா? சமிதி அப்படின்னா மூத்தோர்களை கொண்ட அவை மட்டும் தான் சமிதி அப்படி சொல்றாங்க. ஓகே. அப்போ சபா அப்படின்னா அனைவரையும் கொண்ட அமைப்பு. அதாவது கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இருக்கக்கூடியது தான் வந்து நம்ம சபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. சமிதி அப்படின்னா அந்த கிராமங்கள்ல அந்த ஊர்கள்ல மூத்தோர்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு பேர் தான் சமிதி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நான் சொன்னேன் சிந்துவெளி காலத்தை வந்து செம்பு காலம் சொன்னேன். அதே மாதிரி இங்க நான் பிரிச்சமா 2 பிரிச்சமா, அதாவது முந்தைய வேத காலம் பிந்தைய வேத காலம் சொன்னோமா. இதுல பிந்தைய வேத காலத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இரும்பு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பிந்தைய வேத காலத்தை என்னன்னு சொல்லுவாங்க? இரும்பு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு வேத காலத்துல வந்து பிந்தைய வேத காலம். ஏன்னா இப்பதான் இரும்புங்கிற ஒரு உலோகத்தை கண்டுபிடிச்சாங்க. இரும்பு கண்டுபிடிச்சதா விவசாயம் மிகப்பெரிய அளவுக்கு செலுத்துது. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. ஏன்னா முந்தைய வேத காலங்கள்ல ஆடு மாடு மேய்க்கிறது தான் மெயின் தொழில். இங்க வந்து விவசாயம் பண்றது தான் மெயின் தொழில். ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா சபா, சமிதி முடிஞ்சது. அதுக்கடுத்து இந்த வேதகால மக்களுடைய சமய சடங்குகள். ஓகேங்களா? அதாவது முந்தைய வேதகால பக்கத்துல எங்கேயுமே இந்த ஜாதிய ஒடுக்குமுறை கிடையாது. வர்ணா சிஸ்டம் இருந்தது, 4 வர்ணா சிஸ்டம் இருந்தது. ஆனா ஜாதிய ஒடுக்குமுறை எங்க இல்லை அப்படின்னா முந்தைய வேத காலத்தில் இல்லை. ஆனா பிந்தைய வேத காலத்துல ஜாதிய முறை கட்டுக்கடங்காம வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒடுக்கப்பட்டது. மொத்தத்தில் 4 வர்ணா முறை. என்ன வர்ணா முறை அப்படி பார்த்தீங்கன்னா மேலிருந்து கீழே சொல்லுவாங்க. அதாவது அந்த காலங்கள் நம்ம இதெல்லாம் இப்ப யாருமே கடைபிடிக்க கூடாது. பிராமணர்கள், அதாவது கடவுளுக்கு பூஜை செய்பவர்கள், சத்திரியர்கள், போர் புரிபவர்கள், ராஜாக்கள் சத்திரியர்கள் சொல்லுவாங்க. அடுத்து வைசியர்கள், வணிகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சமுதாயத்தில் அடிமட்ட தொழில்கள் செய்பவர்களாக சூத்திரர்கள் அப்படி சொல்றாங்க. இதுல சூத்திரர்கள், வைசியர்கள் நிறைய அளவில் ஒடுக்கப்பட்டிருப்பாங்க. இந்த ஒடுக்கப்பட்டதின் காரணமாக தான் ஹிந்து மதத்திலிருந்து பிரிஞ்சு இன்னும் 2 மதம் உருவாகுது. அது அடுத்த நம்ம டாபிக்கா பார்க்க போறோம். சமண மதம், புத்த மதம். ஓகேங்களா? இதுதான் இந்த வேத காலம். இந்த வேத காலத்துல பிந்தைய வேத காலம் ரொம்ப மோசமாக இருக்கும். ஓகே. அது பெண்களோட நிலைமையா இருந்தாலும் சரி எல்லாத்திலையும் மிக மோசமா இருக்கும். அதே மாதிரி வரிமுறையை பார்க்கும்போது பார்த்துட்டீங்கன்னா பலி அப்படின்னு சொல்லிட்டு முந்தைய வேத காலங்கள்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு வரிமுறை. ஓகேங்களா? பாஹா அப்படின்னு சொல்லிட்டு பிந்தைய வேத காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரிமுறை. ஓகே. பலி அப்படின்னா முந்தைய வேதகால வரிமுறை, பாஹா அப்படின்னா பிந்தைய வேதகால வரிமுறை. ஓகே. இந்த 2 விஷயமே பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய புக்லேயே மென்ஷன் பண்ணப்பட்ட ஒரு பாயிண்ட். ஓகே. அடுத்த வேதகால நகரிகம் எப்படி அழிஞ்சது அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க நாளடைவில் அவங்களே வந்து மகாஜனபதங்களாக மாறி இருப்பாங்க. ஓகே. அப்ப அதுக்கு முன்னாடி இந்த வேதகாலம் ரொம்ப கடுமையாக இருந்ததுனால தான் சமய சடங்குகள், ஜாதி முறை ரொம்ப கடுப்பா இருந்ததுனால தான் இங்கிருந்து புதுசா ஒரு மதம் உருவாகுது. அதுதான் சமணம், புத்தம். ஓகேங்களா? அதுதான் அடுத்த டாபிக்கா பார்க்க போறோம். ஓகே. இந்து மதத்தில் மிகப்பெரிய தீங்கள் இருந்ததுனால தான் அடுத்து புதுசாக ஒரு மதம் உருவானது. அதுதான் சமணம், பௌத்தம். ஓகே. ஃபர்ஸ்ட் உருவான மதம் சமணம், அதுக்கப்புறம் தான் பௌத்தங்கிறது. சமணங்கிறது சமண மதத்தை உருவாக்கியவர் வந்து மகாவீரர் அப்படி சொல்லுவாங்க. நிறைய பேர் அது கிடையாது. சமண மதத்தில் மொத்தம் பார்த்துட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் மாதிரி ஒரு சமண மதத்தில் மொத்தம் 24 தீர்த்தங்காரர்கள் இருப்பாங்க. அதுல பார்த்துக்கிட்டீங்கன்னா கடைசி, அதாவது 24வது தீர்த்தங்காரர் தான் பார்த்துக்கிட்டீங்கன்னா மகாவீரர். ஓகேங்களா? அப்ப 24 பேரையும் படிக்கணும்னா தேவையில்லை. ஓகேங்களா? முதல் நபர் யாரு, 23வது யாரு படிக்கணும். ஓகே. 23வது யாரு அப்படி பார்த்தா பார்சுவநாதர். ஓகேங்களா? முதல் நபர் யாரு அப்படின்னா ரிஷபர், அப்படின்னா ரிஷப தேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்ப முதல் ரிஷப தேவர், இரண்டாவது பார்சுவநாதர், 23வது பார்சுவநாதர், 24வது கடைசி தீர்த்தங்கரர் தான் யார் அப்படின்னா மகாவீரர். ஓகேங்களா? இப்ப இந்த மகாவீரர் சமண மதங்கிறது வந்து ரொம்ப, அதாவது புத்த மதத்தோட சமண மதத்தை ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப கடுமையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஓகே. இப்ப சமண மதத்துல பார்த்தீங்கன்னா மகாவீரர் பத்தி மெயினா படிக்கணும். மகாவீரருடைய வாழ்க்கை விஷயங்களை படிக்கணும். அவருடைய அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன படிச்சுக்கோங்க. பேசிக்கான விஷயம் ரொம்ப முக்கியமானது நம்ம சொல்றோம். ஓகே. மகாவீரருடைய தலைமை சீடர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. கௌதம சாமி அப்படி சொல்லுவாங்க. கௌதம சுவாமி இவர் தான் பார்த்தீங்கன்னா மகாவீரருடைய தலைமை சீடர். மகாவீரருடைய போதனைகளை தொகுத்தவர் யாருன்னு கேட்டாங்க கௌதம சுவாமி தான். அந்த போதனைக்கு பெயர் என்ன அப்படின்னா, இவர் எழுதிய புத்தகத்தின் பெயர் என்ன அப்படின்னா ஆகம சித்தாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகம சித்தாந்தம். இவர் தான் இதை தொகுத்து எழுதிய ஒரு புத்தகத்தின் பெயர் ஆகம சித்தாந்தம். ஓகே. அடுத்து மகாவீரரை பத்தி என்ன சொல்ற பார்த்தீங்கன்னா இந்த சமண மதம், சமணம்ங்கிற வார்த்தையே வந்து
ஜீனா அப்படிங்கிற ஒரு சமஸ்கிருத சொல்லிருந்து உருவானது. ஓகேங்களா? இப்போ ஒரு மகாவீரர் இருப்பார், இருக்கும்போது ரொம்ப வந்து ரொம்ப 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 நல்லா செலுத்தி இருந்தது. இவங்க யூஸ் பண்ண மொழி என்ன பார்த்துட்டீங்கன்னா பிராகிருத மொழியா இருந்தது, பிராகிருத மொழியா இருந்தது. ஆனால் இது இந்தியாவை விட்டு வெளிநாடுகளில் பரவல, ஆனால் புத்த மதம் வெளிநாடுகளையும் பரவனது. ஓகே, இப்போ நாட்கள் போகவும் மகாவீரர் இறக்கிறக்க என்ன ஆயிடுச்சு அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த சமண மதம் என்னவாக மாறிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா அழிச்சிடுறேன். சமண மதம் என்னவா மாறிடுச்சு அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிவா பிரிய ஆரம்பிச்சு. ஏன் அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய பிரிவினைகள் என்ன பிரிவாயிடுச்சு அப்படி பார்த்தீங்கன்னா திகம்பராஸ், அதாவது திகம்பரர்கள், இங்க வந்து ஸ்வதம்பராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவாக பிரிந்தாங்க. ஓகேங்களா? இது ஸ்வதம்பரா வந்து வெள்ளை உடை அணிபவர்கள், திகம்பராஸ் யார் அப்படி பார்த்தீங்கன்னா ஆடையே அணியாதவர்கள். ஓகே, இவங்க வந்து வெள்ளை ஆடை அணிவர்கள், ஆடை அணியாதவர்கள். ஓகேங்களா? திகம்பராஸ், ஸ்வதம்பராஸ். ஓகேங்களா? இப்படி சமண மதம் வந்து நல்லா போயிட்டு இருந்தது. தமிழ்நாட்டிலேயும் சமண மதம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பரவி காணப்பட்டது. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் வந்து நாலடியார் சமண நூல், சிவ சிந்தாமணி, நிறைய நூல்கள் இருக்குது. ஓகேங்களா? எனிவே, அப்ப சமண மதத்தில் கீழக்குயில்குடி, சமணர் மலைக்குன்று, ஜைன காஞ்சி, இந்த மாதிரி ஊர்களில் சமண கோவில்கள் இன்றளவும் காணப்படுகிறது. ஓகேங்களா? அது மதுரையில் அந்த காலங்களிலே நிறைய சமண மடாலயங்களும் சமண விஷயம் சார்ந்த நிறைய விஷயங்களும் இருக்குது, இன்னமும் இருக்குது. அங்கங்க இடிபாடுகளோட கோவில்கள். ஓகே, இன்னமும் விழுப்புரம் மாவட்டங்கள்லாம் போனீங்கன்னா சமணர்கள் அங்கங்க பாத யாத்திரை செல்வதும் காணப்படுகிறது. ஓகேங்களா? ரைட், இது சமண மதம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு மதம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா பௌத்த மதம். ஓகே, இதை பௌத்த மதத்தை தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா இது ஓப்பனா சொல்லலாம் புத்தர். அவர் தான் பௌத்த மதத்தை தோற்றுவித்தார். இது ஒரு இளவரசர் தான், மகாவீரரும் இளவரசர் தான், புத்தர் ஒரு இளவரசர் தான். இந்த புத்தர் என்ன பண்ணார் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இளவரசராக இருந்து நிறைய விஷயம் பார்க்கும்போது அவர் வீட்டை விட்டு வெளியே வந்து இவர் புதுசு ஒரு மதத்தை உருவாக்குறாரு. அதுதான் பௌத்த மதம் அப்படி சொல்றாங்க. அங்கங்க காடுகளை தெரிஞ்சிட்டு ஏன் இந்த விஷயம் இடம் இருக்குது, ஆசை தான் வந்து துன்பத்திற்கு காரணம் அப்படி சொல்லிட்டு அரசமரத்தை அடித புத்தகையாகிற பிரதேசம் அரசமரத்துக்கு அடித 49 நாளில் முக்தி அடைந்து அவர் என்ன செய்யறாருன்னு ஒரு புதுசாக ஒரு மதத்தை உருவாக்குறாரு. அவருடைய போதனைகளால் மக்கள் ஈர்க்கப்படுகிறார். அவருடைய மதம் உலக அளவில் எல்லா நாடுகளுக்கும் பரவுது, எல்லா மன்னர்களும் போட்டுறாங்க. ஓகே, அசோகர் வழிபட்ட பின்பற்றிய ஒரு மதம் தான் என்ன பார்த்தீங்கன்னா பௌத்தம். இப்போ சமண மதத்தை யாருமே பின்பற்றல அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சந்திரகுப்த மௌரியா பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் சமண மதத்தை பின்பற்றி பத்திரபாகு அப்படிங்கிற ஒரு முனிவரோட சேர்ந்து வந்து கர்நாடகா பகுதிகளில் வந்து பயணம் மேற்கொண்டிருப்பார். ஓகேங்களா? இப்போ புத்தரை பற்றி நம்ம தனிப்பட்ட முறையில் பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா அவருடைய பர்சனாலிட்டியை பார்க்கணும். அதுக்கப்புறம் புத்தர் பார்த்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து எண்ம வழிகளை சொல்லியிருப்பாரு. ஓகே, ஆசை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருப்பாரு. அடுத்த கட்டமாக இந்த பௌத்த மதம் எப்படி தான் பிரிவுற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தருக்கு அப்புறம் பௌத்த மதம் வந்து இதே மாதிரி அங்கே சிதம்பராஸ், ஸ்வதம்பராஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஹினயனா மகாயனா, ஹினயனா மகாயனா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஹினயனா மகாயனா அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பிரிவாக பிரியும், பௌத்த மதம், சமண மதம். ஓகேங்களா? ரைட், இது மகாயானா தான் இப்போ உலகம் முழுவதும் பரவி இருக்குது. நிறைய மன்னர்களும் ஃபாலோ பண்றாங்க. அடுத்து இந்த பௌத்த மதத்தில் மொத்தம் 4 மாநாடுகள் நடந்தது. எத்தனை மாநாடு நடக்குது? மொத்தம் 4 மாநாடுகள். என்ன மாநாடுகள்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா ராஜகிரிகா அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல வந்து முதல் மாநாடு, ரெண்டாவது வைசாரி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல 3வது மாநாடு, அப்புறம் ராஜா கை வச்சா பாடிதி புத்திரா, நான் ஆல்ரெடி ஒரு இது எபிசோடு நம்ம சொல்லியிருப்போம், பாடிதி புத்திரா. அடுத்து 4வது மாநாடு பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் நடைபெற்றிருக்கும். காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 மாநாடுகளாக நடைபெற்றிருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த மாநாடு. ராஜகிரகம், வைசாலி, பாடிலிபுத்ரா, காஷ்மீர். ஓகேங்களா? இதுதான் மொத்தம் 4 மாநாடுகள். இந்த 4 மாநாடுகள் புத்த மதத்தை போற்றி வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய மாநாடு. ஓகேங்களா? இன்றளவும் இந்தியாவில் புத்த மதம் செழித்தோங்கி இருக்குது. புத்த மதம் பின்பற்றிய ஒரு மொழி என்ன மொழி அப்படி பார்த்தீங்கன்னா பாலி முறை தான் என்ன சொல்றீங்கன்னா புத்த மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களுடைய மொழி. ஓகே.